பெரியாழ்வார் 12 பாசுரங்களால் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடினார். அதனை நமது ஆச்சாரியர்கள் திருப்பல்லாண்டு என்று விசேஷித்து அபிமானித்து கொண்டாடுகிறார்கள். திருப்பல்லாண்டில் எம்பெருமானின் 3 திரு அவதாரங்களை மங்களாசாசனம் செய்துள்ளார் பெரியாழ்வார். என்றைக்கோ நடந்த செயல்களை இன்று தற்காலத்தில் நடந்ததாக நினைத்து மங்களாசாசனம் செய்பவர்கள் ஆழ்வார்கள். அதிலும் பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் இது இயல்பு என்பது நஞ்சியரின் திருவுள்ள கருத்து. திருப்பல்லாண்டில் 3வது பாசுரத்தில் இலங்கை பாழாளாக படைபொருதானுக்கு பல்லாண்டு கூர்துமே என்று முன்பு சக்கரவர்த்தி திருமகன் செய்த செயலுக்கு என்ன தீங்கு வருமோ என்று மங்களாசாசனம் செய்தார். 6வது பாசுரத்தில் அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே என்று நரசிம்மாவதாரத்திற்கு மங்களாசாசனம் செய்தார். முதல் பாசுரத்தில் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று மல்லர்களை அழித்த நிகழ்ச்சியை குறிக்கிறார். நடுவில் 7வது பாசுரத்தில் மாயப் பொறுபடை வாணனே 1000 தோளும் பொழிகுருதி பாய சுழற்றிய ஆழி வல்லானுக்கு பல்லாண்டு கூர்துமே என்று பாணாசுரனின் தோள்களை கண்ணன் அழித்த செயலுக்கும், 10வது பாசுரத்தில் திருமதுரையுட் சிலை குனித்து ஐந்தலைய பைனாகத் தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூர்துமே என்று கண்ணன் திருமதுரையில் பிறந்து கோகுலத்தில் வளர்ந்து வரும் சமயத்தில் ஒரு நாள் காளியன் மீதேறி அவனை பங்கம் செய்த நிகழ்ச்சியை நினைத்து மங்களாசாசனம் செய்துள்ளார். இது என்ன ஓர வஞ்சனையாக இருக்கிறதே! ராமாவதாரத்திற்கும் நரசிம்மாவதாரத்திற்கும் ஒரே ஒரு பாசுரத்தால் மங்களாசாசனம் செய்துவிட்டு கிருஷ்ணாவதாரத்திற்கு மட்டும் 3 பாசுரம் மங்களாசாசனமா? நமக்கு இந்த கேள்வி எழும் முன் நமது ஆச்சாரியர்களுக்கு எழுந்துவிட்டது. நஞ்சியர் எப்பொழுதும் சக்கரவர்த்தி திருமகனின் சாதகமாக இருக்கும் பட்டரிடம் ஆழ்வார்கள் அனைவருமே ராமாவதாரத்தை காட்டிலும் கிருஷ்ணாவதாரத்தை நினைத்தே அதிகமாக பரிவு காட்டுகிறார்களே, என்ன காரணம் என்று கேட்டார். அதற்கு பட்டர், ராமாவதாரத்தில் பிள்ளைகள் 4 வீரர்கள், 4 அனைவரும் கொண்டாடும்படியான குணவான்களாக திகழ்ந்தார்கள். அவர்களின் தகப்பனாரான தசரதன் 10 திக்கிலும் தேரை செலுத்தும் வல்லமை உடையவன். சம்பராசுரனை அழித்து தேவர்களுக்கு வெற்றியை தேடிக் கொடுத்தவன். மந்திரிகளோ வசிஷ்டர், சுமந்திரன் முதலானவர்கள் கேட்கவே வேண்டாம். இந்த 4 பிறந்த இடமோ பகைவர்கள் யாரும் புக முடியாதபடி இருக்கும் அயோத்தி. மேலும் அவர்கள் அவதரித்த காலமோ நல்ல காலமான திரேதாயுகம். இப்படி எல்லாமே பாதுகாப்பாக இருந்ததால் அந்த அவதாரத்தை பற்றி யாரும் அஞ்ச தேவையில்லை. ஆனால் இங்கோ கண்ணன் பிறந்த இடமோ கம்சனின் சிறைச்சாலை. அவன் வளரும் இடத்தில் அவனை கொல்வதற்காக நிறைய அசுரர்களை ஏவிவிட்டான் கம்சன். கண்ணனின் தகப்பனோ இடையனான நந்தகோபன். தசரதன் போல் வீரனும் இல்லை. மேலும் இவன் வளரும் இடமோ எந்தவித பாதுகாப்பும் இல்லாத இடைச்சேரி. கண்ணன் வம்பு செய்வதில் என்னமோ வல்லவன். மேலும் அவன் அவதரித்த காலமோ கலியுகத்தின் மிக நெருங்கிய காலமான துவாபர யுகத்தின் கடைசி காலம். ஆகவேதான் கிருஷ்ணாவதாரத்தின் எந்த செயலை நினைத்தாலும் ஆழ்வார்கள் அஞ்சும்படியாக இருக்கிறது. மேலும் இவர்கள் என்றைக்கோ நடந்தவைகளை நினைத்து பிற்காலத்திலும் அச்சம் கொண்டு இனி வரும் காலத்திலும் இப்படி நடக்குமோ என்று அச்சம் கொள்பவர்கள் ஆழ்வார்களைத் தவிர வேறு யாரும் இல்லை என்று பட்டர் அருளிச் செய்தாராம். To watch more videos, please press the subscribe button and the bell icon.